சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே புறக்கும் புறத்தை அன்றே. அன்னையே அபிராமித்தாயே, நாங்கள் முயற்சி செய்யக்கூடிய எல்லா காரியங்களின் சித்தியாகவும் வெற்றியாகவும் நீயே இருக்கின்றாய் அம்மா. அந்த சித்தியை தருகின்ற சக்தியாகவும் நீயே திகழ்கின்றாய் தாய். பராசக்தியாகிய நீ முளைத்தெழுந்தது அனைத்திற்கும் காரணமாகிய ஜெகத் காரணனாகிய ஈஸ்வரனிலிருந்துதான். அந்த ஈஸ்வரனை குறித்து தவம் இயற்றுகின்ற முனிவர்களுக்கு முக்தியை தருபவளும் நீதான். அந்த முக்தியால் ஏற்படும் விதையும் அந்த விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளாகிய தத்பதமாகவும் சகல தடைகளிலிருந்தும் பற்றுகளிலிருந்தும் பாசங்களிலிருந்தும் பந்தங்களிலிருந்தும் விடுதலை அளித்து காக்கக்கூடிய திரிபுர சுந்தரியாகிய உன்னைத் தவிர வேறு யாரம்மா இருக்கின்றார்கள்? சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி திகழும் பரா சக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே புறக்கும் புறத்தை அன்றே.